குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தனிச்சு பாஜக நிக்கிற காலம் பூராமே பார்த்தா 26,000 27,000 தொடங்கி 50,000 ஓட்டுகளோட அது முடிஞ்சு போகுது. இதுதான் கோயம்புத்தூர்ல பாஜகவுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய செல்வாக்கு. மோடி வேண்டாமா அப்படின்னு பார்த்தா 2014 பொறுத்தளவு மோடி வேவ் அப்படிங்கிற ஒரு வேவ் கோயம்புத்தூரை பொறுத்தளவு இருந்தது. அதனாலதான் கோயம்புத்தூர்ல பாஜக அந்த தேர்தலில் 3 கட்சிகளோட கூட்டணி போட்டு, அதாவது தேமுதிக, கோமாதேக இந்த கட்சிகளோட கூட்டணி போட்டு 3,97,000 வாக்குகள் வாங்கி 2வது இடத்துக்கு வந்தது. அப்போ அதிமுக தான் ஜெயிச்சது. PR நடராஜன் 5,71,150 வாக்குகள் வாங்குறாரு. அதே இடத்துல CP ராதாகிருஷ்ணன் 3,92,007 வாக்குகள் வாங்குறாரு. அப்ப அதிமுகவோட கூட்டணி. அதே சமயம் மக்கள் நீதி மையம் மகேந்திரன் 1,45,104 வாக்குகள் வாங்குறாரு. அதே நாம் தமிழர் கல்யாண சுந்தரம் 60,519 வாக்குகள் வாங்குறாரு. அப்பாத்துறை அமமுக 38,061 வாக்குகள் வாங்குறாரு. நோட்டாவுக்கு மட்டும் 23,190 வாக்குகள் கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது PR நடராஜன் CPM கட்சியில 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல, சுமார் 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அப்ப ஜெயிக்கிறார். அப்படின்னா 2014 இருந்த வேவு அப்படியே மாறி திமுகவுக்கு சாதகமாகவும் CPM கட்சிக்கு சாதகமாகவும் மாறி கோமாதேக இன்னைக்கு திமுக கிட்ட இருக்கு. அது அடுத்தது கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் திமுக கிட்ட இருக்கு. அதே மாதிரி அதிமுக தனிச்சு நிக்குது. இப்படி எல்லாம் நிக்கும் போது இப்ப பாமக மட்டுமே கூட நிக்குது. யாருகிட்ட? பாஜக கூட. இப்படி நிக்கும் போது அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு தருமானா? இப்ப பாமகவுக்கு கோயம்புத்தூர்ல ஓட் ஹோல்டிங்கே 3 தொகுதி 6 தொகுதிகள்லயுமே இல்லை. அப்படிங்கும் போது எப்படி கோயம்புத்தூர்ல பாஜக ஜெயிக்க முடியும்? வாவ் தமிழா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தமிழகமே கவனம் செலுத்துகிற ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது. இந்த தொகுதியுடைய நிலவரம் பற்றி ஏராளமான காணொளிகள் வலம் வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கோவையின் களத்திலிருந்து, கோவையில் 25 ஆண்டு காலமாக மண்டல பத்திரிகையாளராகவும் தலைமை நிருபராகவும் பணியாற்றி பல அனுபவங்களோடு ஒரு 7-10 தேர்தல்களை நேரடியாக களத்தில் சந்தித்த அனுபவத்தோடு இன்று கோவையில் என்ன நடக்கிறது, கள நிலவரம் என்ன என்கிற ஏராளமான தகவல்களோடு பத்திரிகையாளர் காசு வேலாயுதன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். இந்த கோவையுடைய தேவை என்ன, நிலவரம் என்ன, இனி அவர் உங்களோடு உரையாடுவார். நன்றி. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். கோவை மக்களவை தொகுதி 2024 இந்த தேர்தலை பொறுத்தளவு 3 பேர் முக்கியமா களத்தில் இருக்காங்க. அதுல முக்கியமானவங்க அதிமுக வேட்பாளர் ராமச்சந்திரன், திமுக வேட்பாளர் ராஜ்குமார், 3வதா அண்ணாமலை பிஜேபி தமிழக தலைவராக இருக்கிறதுனாலையும் அவர் கோயம்புத்தூர்ல இப்ப போட்டி போடுறதுனாலையும் இது ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்ற தொகுதியா மாறி இருக்கு. அண்ணாமலை வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறதா இன்னைக்கு தமிழகம் முழுக்க வலைத்தளங்கள்ல, அது சமூக வலைத்தளங்கள்ல வந்துகிட்டு இருக்கிற கேள்வி. வெற்றி பெறுவார்னு ஒரு பெரிய அணியும், வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு இன்னொரு அணியும், அதை விட முக்கியமா 3வது இடத்துக்கு போவாரு அப்படின்னு இன்னொரு அணியும் மிகப்பெரிய விவாத பொருளை அண்ணாமலையை நோக்கி வீசிட்டே இருக்கு. உண்மையில கோயம்புத்தூருடைய கள நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுவரைக்கும் கோயம்புத்தூர் 17 மக்களவை தேர்தல்களை சந்திச்சிருக்கு. அதுல காங்கிரஸ் 5 முறையும், CPM அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறையும், CPI இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 முறையும், திமுக 2 தடவையும், அதிமுக 1 தடவையும் வெற்றி பெற்றுள்ளது. சிட்டிங் எம்பியாக இப்ப மார்க்சிஸ்ட் கட்சியுடைய CPM MP PR நடராஜன் சிட்டிங் எம்பியா இருக்காரு. இந்த தொகுதியோட மொத்த ஓட்டுகள் 20,83,000. இதோட சட்டசபை தொகுதிகள்னு பாத்தீங்கன்னா கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்காநல்லூர், சூலூர், பல்லடம், இப்படி 6 சட்டசபை தொகுதிகள் கொண்டிருக்கு. இந்த சட்டசபை தொகுதிகளில் பாத்தீங்கன்னா சிங்கநல்லூர் ஆதி காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் பஞ்சாலைகள் நிறைந்ததா, தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு தொகுதியா இருக்கு. இதுல பீளமேடு பகுதிங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. இங்க அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தொழில் முதலாளிகள் தான் நிறைய இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பல்லடம் முழுக்க கிராமப்புற விவசாயம் சார்ந்த இது. அது போக விவசாயம் நலிஞ்சதுனால கோழிப்பண்ணை தொழிலும் விசைத்தறி தொழிலும் அபரிமிதமா இருக்கக்கூடிய ஏரியாவா பல்லடம் இருக்கு. அதுக்கடுத்து இப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா கோவை தெற்கும் கோவை வடக்கும் முழுக்க நகர பகுதியா விளங்குது. இன்னைக்கு அதுல சிறு குறு தொழில்கள்னு சொல்லி
ஒரு 50,000 தொழில்கள் அதில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது கவுண்டம்பாளையம் தொகுதி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயம். அங்கேயும் இந்த தொழில் பாய்ச்சல் வேகத்துல போயிட்டு இருக்கு. அதாவது சிறு குறு தொழில்கள்லாம் பாய்ச்சல் வேகத்துல போயிட்டு இருக்கு. இந்த கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தளவு நீங்க பாத்தீங்கன்னா 6 தொகுதிகள்லயும் எடுத்துக்கிட்டா சிறு குறு தொழில்கள் மட்டுமே 1.5 லட்சம் தொழில்களுக்கு மேல இருக்குதுன்னு சொல்றாங்க. குறிப்பா 50,000 தொழில்கள் விதவிதமான தொழில்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல இந்த கோயம்புத்தூர் தொகுதி பஞ்சாலைகளால் நிரம்பி இருந்தது. அது சாதாரணமான பஞ்சாலைகள் இல்ல, மிகப்பெரிய பஞ்சாலைகள். ஒவ்வொரு பஞ்சாலைகள்லயும் 5,000 பேர், 10,000 பேர், 8,000 பேர் வேலை செஞ்ச பஞ்சாலைகளா. சிறு பஞ்சாலைகள்ல பார்த்தா 2,000 பேர், 1,500 பேர் வேலை செஞ்சதா. இவங்க எல்லாமே பர்மனன்ட் தொழிலாளிகளா, தொழிலாளர்களுக்கான அத்தனை சலுகைகளை அனுபவிச்சவங்களா. 1,75,000 பேர் ஒரு காலத்துல இந்த பஞ்சாலை தொழிலாளர்களா இருந்திருக்காங்க. அதே விகிதாச்சாரத்துல இன்னைக்கு 1,50,000 தொழில்கள் இங்க வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப 20,83,000 சொச்சம் வாக்காளர்கள் இந்த தொகுதியில் இருக்காங்க. இந்த 20 லட்சம் வாக்காளர்கள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் வந்த கணக்குலயே அதிகமான கணக்கு. அப்ப 20 லட்சம் வாக்காளர்கள்ல ஒரு 60% போலாச்சுனாவே 12 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போடுறதா கொண்டுட்டா ஒரு 5 லட்சம் வாக்குகள் யார் பெறுறாங்களோ, அதாவது மும்முனை போட்டி நிலவரதுனால 5 லட்சம் வாக்காளர்கள் யார் பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி வாய்ப்பை அடைஞ்சதா அர்த்தம். அப்படி நீங்க இதை பார்த்தா 2-3 விதமா இதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு ஜாதி ரீதியிலான ஓட்டு, அடுத்தது தொழில் ரீதியிலான ஓட்டு, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு. இப்படி 3 விதமா பிரிக்கலாம். ஜாதின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்தளவு பெரும்பான்மை சமூகமா ஒரு 28% 30%, அதாவது டோட்டலாவே 6 தொகுதிகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 28% 30% கவுண்டர்கள் ஓட்டு தான் இருக்கு. அதே அளவுக்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட ஒரு 25-28% ஓட்டு அருந்ததியர்கள் சொல்லக்கூடிய பட்டியலின சமூகத்துடைய மக்களுடைய ஓட்டுகள் இருக்கு. இந்த பட்டியலின சமூக மக்களுடைய ஓட்டு பெரும்பான்மையா இதுவரைக்கும் முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு தான் விழுந்து வந்திருக்கு. அந்த அளவுக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அந்த சக்தியை தன்னுடைய அசுர சக்தியா மாத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் கோயம்புத்தூர் தொடர்ந்து அதிமுக கூட யாரு கூட்டணி வைக்கிறாங்களோ அல்ல அதிமுகவை நிக்குதோ அப்போ அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தா திமுகவை பொறுத்தளவு அவங்களுக்கு முழுக்க முழுக்க சிறுபான்மை ஓட்டுகளை தான் நம்பி இருக்கு. ஒரு காலத்துல கோயம்புத்தூர் நகராட்சியா இருந்த போது சிறுபான்மையினர்ல இஸ்லாமிய சமூகத்தவரான சுக்கூர் பாய் அப்படிங்கிறவர் தான் தொடர்ந்து நகராட்சி தலைவராக இருந்திருக்கார். அந்த அடிப்படையில ஆதி காலத்துல இருந்து கோயம்புத்தூர்ல சாதிக் பாட்சா அமைச்சரா இருந்திருக்கார், உடுமலை தொகுதியை சேர்ந்தவர். அவரும் கோயம்புத்தூருடைய ஒரு பெரிய அளவுல திமுக கோல வச்சு வந்தவர். அந்த அடிப்படையில பார்த்தா சிறுபான்மை ஓட்டுகள் அப்படிங்கிறது என்னைக்குமே திமுகவுக்கு கோயம்புத்தூரை பொறுத்தளவு பலம் பொருந்திதான் இருந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நிலையில கவுண்டர் சமூகம் திமுகவுக்கு சரி அதிமுகவுக்கு சரி இணையா வந்துகிட்டு இருந்தாங்க. முதல்ல அதிமுகவை விட திமுக தான் அதிகமா இருந்தாங்க. காலப்போக்கில் எம்ஜிஆர் ஜெயலலிதா வர்றவங்க தொடர்ந்து கவுண்டர் சமூகத்தவங்களுக்கு பிரதிநிதி அந்தஸ்து கொடுக்கும் போது ஒரு கட்டத்துல 13 மந்திரிகள் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. அதனால இந்த கவுண்டர்களுடைய ஓட்டு முழுக்க முழுக்க அப்படியே அதிமுக கிட்ட போக ஆரம்பிச்சது. அதுல ரொம்ப முக்கியமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன பிறகு இது முழுக்க கவுண்டர் பெல்ட், அதாவது அதிமுகவே ஒரு கவுண்டருக்கான பெல்ட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா அருந்ததியர்கள் ஓட்டு சரி, கவுண்டர்கள் ஓட்டு சரி, ரெண்டுமே அதிமுக குவியல உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சவாலான விஷயம். அதனால இப்பவும் அதிமுக வேட்பாளரான ராமச்சந்திரன் எங்க போனாலும் அந்த இரட்டை இலைக்கான வேகம் அதிகமாவே தெரியுது. இதுதான் முதல் நிலை. அடுத்தது பார்த்தா திமுகவை பொறுத்தளவு இந்த இடத்துல எப்பெல்லாம் ஜெயிச்சு வருதுன்னு பார்த்தா அது எப்ப எதிர்கட்சியா இருக்குதோ அப்பெல்லாம் அடுத்த தேர்தலில் அது ஜெயிச்சு வருது. காரணம், இந்த ஆட்சி சரியில்லை அப்படிங்கும் போது ஓட்டை மாத்தி போடுறவங்களா இருக்காங்க. இது எல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்ததே ஒழிய இப்போதைக்கு என்ன நிலைமைனா 1980 இந்த கோயம்புத்தூர் தமிழ்நாடு அளவுல தேர்தல் நடக்கும்போது மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வாக்களிச்சாங்க. மத்தியில இந்திரா வரணும்னு எதிர்பார்த்தாங்க, ஓட்டு போட்டுட்டாங்க. அப்படித்தான் அன்னைக்கு 38 தொகுதியில 39 தொகுதியில 38 தொகுதி ஜெயிச்சது. அதுல திமுக கோயம்புத்தூர்லயும் ஜெயிச்சது. அதுக்கப்புறம் நடந்த சட்டசபை தேர்தலை கலைச்சிட்டு தேர்தல் வச்சது, அப்படியே அதிமுக ஜெயிச்சது. அப்படின்னா மத்தியில எந்த கட்சி வரணுங்கிறதுல தெளிவா தமிழ்நாட்டு ஜனங்க மட்டும் இல்ல, முக்கியமா கோயம்புத்தூர் ஜனங்க இருக்காங்கன்னு இதுல இருந்து தெரியுது. அந்த அடிப்படையில பார்த்தா இந்த தேர்தலை பொறுத்தளவு மோடி வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தேர்தலா தான் இப்ப நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ மோடி வேண்டாமா அப்படின்னு பார்த்தா 2014 பொறுத்தளவு மோடி வேவ் அப்படிங்கிற ஒரு வேவ் கோயம்புத்தூரை பொறுத்தளவு இருந்தது. அதனாலதான் கோயம்புத்தூர்ல பாஜக அந்த தேர்தலில்
3 கட்சிகளோட கூட்டணி போட்டு, அதாவது தேமுதிக, கோமாதேக இந்த கட்சிகளோட கூட்டணி போட்டு 3,97,000 வாக்குகள் வாங்கி 2வது இடத்துக்கு வந்தது. அப்போ அதிமுக தான் ஜெயிச்சது. ஆனா பிஜேபிக்கான ஹோல்டு கோயம்புத்தூர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து நாராயணன், மிசா நாராயணன் ஒருத்தர் 1989 தேர்தல்ல கோயம்புத்தூர்ல போட்டி போட்டிருக்கார். அவர் அப்ப வாங்கின ஓட்டு, தனிச்சு வாங்கின ஓட்டு 1989ல 25,130 ஓட்டு வாங்கியிருக்கார். 1991ல 47,267 ஓட்டுகள் வாங்கியிருக்கார். 1996ல நடராஜன் ஒருத்தர் தனிச்சு போட்டிக்கிட்டு 43,280 ஓட்டுகள் வாங்கியிருக்கார். இதுதான் பாஜக தனிச்சு நிற்கும் போது கிடைச்சிருக்கிற ஓட்டுகள். 2014, 2009 இந்த மாதிரியான தேர்தலில் பூரா பிஜேபியில ராதாகிருஷ்ணன் போட்டி போட்டிருக்கார். இன்னொன்னு ஜி.கே. செல்வகுமார்னு ஒருத்தர் தனியா போட்டி போடுறாரு. அப்ப வந்து வெறும் 37,000 ஓட்டு தான் வாங்குறாரு அவரு. அப்போ ஏறத்தாழ பார்த்தா தனிச்சு பாஜக நிக்கிற காலம் பூராமே பார்த்தா 26,000, 27,000 தொடங்கி 50,000 ஓட்டுகளோட அது முடிஞ்சு போகுது. இதுதான் கோயம்புத்தூர்ல பாஜகவுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய செல்வாக்கு. இன்னைக்கு வந்து மோடி 2014ல வீசின போது 2,97,000 ஓட்டுகள் 3 கட்சிகளை சேர்த்துக்கிட்டு வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியில 1,43,000 வாக்குகள் வித்தியாசத்துல 98வது வருஷ தேர்தல்ல சி.பி. ராதாகிருஷ்ணன் வென்றார். அதுக்கு அடுத்த தேர்தல்ல 13 மாசம் கழிச்சு நடந்த தேர்தல்ல 53,000 வாக்குகள் வித்தியாசத்துல இவரு சிபிஆரே ஜெயிச்சிருக்கார். அப்ப திமுக கூட்டணி. அதுக்கு அடுத்தது 2004 தேர்தல அதே சிபிஆர் அதிமுக கூட்டணியில சேர்ந்து தோல்வியை தழுவி இருக்கார். இதுதான் கோயம்புத்தூர்ல பாஜகவுடைய வரலாறு. இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும்போது திமுக, அதிமுக இந்த கூட்டணியோட இருக்கும்போது மட்டும்தான் பாஜக கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்குது. அதனால கோட்டைன்னு இதை சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது 3 கட்சிகளோட சேர்த்து மோடி அலை இருந்த போதுதான் 2014ல அதிக வாக்குகள் வாங்கியிருக்கு. 3,97,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. அது 2014 தேர்தல். 2019 தேர்தல் பாத்தீங்கன்னா அதுல இருந்து சரிஞ்சிருக்குது. PR நடராஜன் 5,71,150 வாக்குகள் வாங்குறாரு. அதே இடத்துல சிபி ராதாகிருஷ்ணன் 3,92,007 வாக்குகள் வாங்குறாரு. அப்ப அதிமுகவோட கூட்டணி. அதே சமயம் மக்கள் நீதி மையம் மகேந்திரன் 1,45,104 வாக்குகள் வாங்குறாரு. அதே நாம் தமிழர் கல்யாண சுந்தரம் 60,519 வாக்குகள் வாங்குறாரு. அப்பாத்துறை அமமுக 38,061 வாக்குகள் வாங்குறாரு. நோட்டாவுக்கு மட்டும் 23,190 வாக்குகள் கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது PR நடராஜன் சிபிஎம் கட்சியில 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல, சுமார் 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அப்ப ஜெயிக்கிறார். அப்படின்னா 2014 இருந்த வேவு அப்படியே மாறி திமுகவுக்கு சாதகமாகவும் சிபிஎம் கட்சிக்கு சாதகமாகவும் மாறி 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்குது. அப்படின்னா இந்த தடவை அப்படி ஒரு 3 கட்சிகள்ல அந்த கோமாதேக இன்னைக்கு திமுக கிட்ட இருக்கு. அது அடுத்தது வந்து கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் திமுக கிட்ட இருக்கு. அதே மாதிரி அதிமுக தனிச்சு நிக்குது. இப்படி எல்லாம் நிக்கும் போது இப்ப பாமக மட்டுமே கூட நிக்குது. யாருகிட்ட? பாஜக கூட. இப்படி நிக்கும் போது அந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு தருமானா? இப்ப பாமகவுக்கு கோயம்புத்தூர்ல ஹோல்டிங்கே 3 தொகுதி 6 தொகுதிகள்லயுமே இல்லை. அப்படிங்கும் போது எப்படி வந்து கோயம்புத்தூர்ல பாஜக ஜெயிக்க முடியும்னு கேட்கறாங்க மக்கள். அதனால இப்போ அவங்களுக்கு ஒரு 50,000 ஓட்டுகள் வந்து ஸ்ட்ராங்கா எப்போ இருக்கிறது போக சிபிஆர் தேடி வச்ச வாக்குகள் ஒரு 50,000 வச்சுக்கிட்டா கூட இன்னொரு 1 லட்சம் வாக்குகள் அண்ணாமலைக்காக விழுந்தா கூட 2 லட்சம் ஓட்டுகளுக்கு மேல வாங்க முடியாது. ஆனா இதுல ஏடிஎம்கேல பார்த்தா ராமச்சந்திரன் இரட்டை இலையுடைய பலமே வந்து மிகப்பெரிய பலமா இருக்கு. அதுக்கு நான் நிரந்தரமா வந்து ஒரு வாக்கு சதவீதம் பார்த்தா 32% இங்க ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய வாக்குகள். அந்த அடிப்படையில மட்டுமில்ல, இப்ப அவரு அந்த சமூகத்துல அந்த ஏடிஎம்கேல நிற்கக்கூடிய ராமச்சந்திரன் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். அந்த நாயுடு சமூகத்துக்குன்னே கோயம்புத்தூர்ல பல்லடம் பகுதியிலையும் சிங்கநல்லூர் தொகுதியிலையும் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் இருக்கு. அந்த 2 லட்சம் வாக்குகள் சேர்ந்து அதிமுகவுக்கு இரட்டை இலை ஏற்கனவே இருக்கிற பலத்தோட அது சேரும் போது அபரிமிதமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிமுகவுக்கு இருக்கு. இந்த சூழ்நிலையில அது கூட பெரிய அளவுல மல்லு கட்டுற வேலையை இப்ப திமுக செஞ்சுட்டு இருக்கு. திமுகவுக்கான வாக்குகள் எதுன்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுபான்மை ஓட்டுகள் 2 to 2.5 லட்சம் வாக்குகள் முழுமையா திமுக கிடைக்கும் போது, கவுண்டர் கட்சியான கோமாதேக இது கூட இருக்கும்போது, இன்னும் திமுகவுக்கான கவுண்டர்கள் வாக்குகள் இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனா மோடி வேண்டாம், மோடியுடைய இது இருக்கவே கூடாது, அதுலயும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அது கவுண்டர் அணி அப்படின்னு நினைக்கக்கூடிய அருந்ததியர்கள் ஓட்டு பெருவாரியா வந்து திமுக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இப்படி எல்லாம் கணக்கு போட்டு போகும்போது கிட்டத்தட்ட நெக் டு நெக் திமுகவும் அதிமுக நிற்கும் போது முழுக்க முழுக்க 3வது இடத்துலதான் அண்ணாமலை நிக்கிறதா ஒரு தோற்றம் தெரியுது.